இசக்கியம்மா ஆங்காரம்மா பிறந்தாளே என் தாயாகப்பட்ட இசக்கியம்மா நீலியம்மா அதே எங்கப்பா சோழ நாட்டிலே குளவல் சத்தந்தா என்ன ஏ அப்பா மணிகுண்டடிச்ச மாதிரி குளவல் சத்தம் கேக்கு ஆமா குளவல் சத்தம்னா மணிகுண்டடிச்ச மாதிரி மங்களமா கேக்கு என்ன 2 குழந்தை பிறந்திருக்கு சோழ நாட்டை அழிக்கலாம் பிறந்திருக்கா என் ஆண்டவன் கிருபையால் என் தாயாகப்பட்ட நீலியான இசக்கியம்மா ஆவா செட்டியார பழி வாங்க ஐயா பழி வாங்க ஏ உடைய மூலி இசக்கியம்மா பழி வாங்க யாரு முப்பந்தல் இசக்கியம்மா 3வது பிறவி பிறந்திருக்கா பிறந்திருக்கா ஐயா அந்த பிறவியில சரி அவ அண்ணனாகவும் இவ தங்கையாகவும் பிறந்தாள் இந்த 3வது பிறவியில இவ அக்காளா பிறந்திருக்கா அக்காளா பிறந்திருக்கிறாய் நட்டுவன் தம்பியா பிறந்திருக்கா ஒவ்வொரு பிறவில மாத்தி மாத்தி பிறக்குது மாத்தி மாத்தி பிறக்கிறது 7 பிறவி உண்டியா ஆமா ஓ நீங்க புலவரு ஓ நீங்க புலவரு நான் உங்களுக்கு பக்கப்பாட்டு படம் வந்து ராமியா தாத்தா ரொம்ப லட்சணமா இருக்கும் உங்களை புலவருக்கு வச்சா இல்லம்மா படம் வந்து ராமியா தாத்தா அடிக்காரு சரி பாரு எப்படி இருக்குன்னு ஐயா ஒரு குடும்பத்துல 2 குழந்தை பிறக்கலாம் சரி 1 பெண் குழந்தையா 2 பிறக்கணும் ராமு லட்சுமின்னு பேர் கொடுக்கலாம் அல்லது 2 ஆம்பளை பிள்ளையா பிறக்கலாம் ராமர் லட்சுமணன்னு பேர் கொடுக்கலாம் ஆனா ஆணு 1 பெண்ணு 1 பிறந்தால் அந்த குடும்பம் குடும்பமாகுமா அது சுடுகாடாத்தான் இருக்கும் சரி